இந்த கால வேளையில நாம் தேவனை ஆராதிப்போமா? நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? அவரே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தரை துதித்து நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மகிமை, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஐயா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியான தேவன ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. ஆமென், ஆமென். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முழு இதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு கர்த்தரில் அன்பு கூறுவோமாக. ஹல்லேலூயா. ஓ ஷிகலகதுடபகதுடபா ரிமா ஷிகடகதுடபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியை தாங்க என்று நீ ஸ்தோத்திரங்களை ஏறெடு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்ற என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும், நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஓ ஷிகலகதுட பகதுட பகதுட ரிமா ஷிகலகதுட பகதுட. ஆண்டவரே, ஓ உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் அப்பா. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இது மாம்சமான் யாவர் மீதும். ஆமென், ஆமென். ஆவியை ஊற்றுவேன் என்று கரங்களை தட்டி பாடுவோம். இது மாம்சமான ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்ற வல்லமை உள்ளவர். வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஓ வல்லமை, சிகலகதுடபகதுட. வல்லமை, உன்னதத்தின் மகிமை வல்லமை, ஆவியின் வல்லமை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வல்லமை,
உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. அக்கினியின் வல்லமை கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஒரே சிந்தையோடு தேவனை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். சிக்கட்டக்கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை சிக்கட்டக்கத்துட பக்கத்துட. ஆவியின் வல்லமை ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஓ, ஆவியின் வல்லமை மகிமை. பொழிந்திடும் வல்லமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை சிக்கட்டக்கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா. மகிமை. ஹல்லேலூயா. பக்கத்துட பக்கத்துட சிக்கட்டக்கத்துட பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுங்க, ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. தாவீதின் குமாரனே, என் இயேசுவே, ஆண்டு உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்குவீராக. உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீ விடுவிப்பீராக. என் தேவனே, என் ராஜாவே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம், உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஓ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சிகலகதுட பகதுட. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். ஆமென் ஆமென். எல்லா கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஷிகலகதுட பகதுட. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்மை விசாரிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்று நினைக்க வேண்டாம்.
நம்மை விசாரிப்பதற்கோ உதவி செய்வதற்கோ இந்த உலகத்துல யாருமே இல்லை என் ஜனமே. ஆனா ஒருவர் இருக்கிறார், நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரே நம்மை விசாரிக்கிற தேவனாய், ஆலோசனை தரும் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம்? அவர்தான் நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு சமாதானத்தை தரும் தேவனாய் இருக்கிறார். அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். என் ஜனமே, இயேசுவுக்கு நம் இருதயத்துல ஒவ்வொருவரும் நாம் இடம் கொடுப்போமாக. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுகிறார். என் நேசர் உன் கரத்தை பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, ஆமென். என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். விசுவாசத்தோடு ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
தேற்றுவார் தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். துடாமாடா குதிரை துடாமா துடாமாடா குதிரை என் ஜனமேக்கு ஒரு பாத்து டாமாடா குதிரை துடாமாடா குதிரை இமை பொழுதில் உன்னை கைவிட்டேன் ஒரு பாத்து டாமாடா குதிரை ஆனாலும் உருக்கமான இறுக்கங்களினாலே உன்னை என்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவேன் ஒரு பாத்து டாமாடா குதிரை என் கரத்தை நிழலிலே உன்னை மறைத்து காத்துக் கொள்வேன் என்று உன்னை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாத்து டாமாடா குதிரை ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ சுகலகதுடபகதுடா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட ஹல்லேலூயா. இயேசுவே ஓ சுகலகதுடபகதுடா. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ மகிமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே இயேசுவே என் தேவனே இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. ஓ சிகலகதுடபகதுடா. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் கரங்களை தட்டி 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 இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். சாத்தான் சேனைகள் என் மகளே நானே உன் தேவனாய் இருக்கிறேன். நீ சமூகத்திலே நீ ஒரே சிந்தையோடு காணப்படுவாயாக. என்னை நோக்கி பார். நீ வாயை விரிவாய் திறந்தா அப்பொழுது என் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை நன்மையினாலும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சகல பலதுட பக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் உங்கள் சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். 2025 வருஷத்துல நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவரே உன்னை பலத்தால், கர்த்தருடைய பலத்தால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் உன்னை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஓ மகிமை. சகலகதுட பக்கதுட பக்கதுடா. ஆண்டவரே ஓ மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென்.
இயேசுவே ஷகட கதுட பகதுட பகதுடா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தோடு தேவ அன்பில நான் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை முழங்கால் படியிடுங்க. எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க. அப்பதான் கர்த்தர் ஞானத்தையும் புத்தியும் தருவார். சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை பகுதியில் யாரும் பேசக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. மகிமை. ஓ சுகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்க அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு இதயத்தில் வந்து வாசம் செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே என் ஜனமே, என் சமூகத்திலே நீ அசுத்த எண்ணத்தோடு நீ காணப்படுவது என்ன? நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் பரிசுத்தர். உன் எண்ணங்கள், உன் சிந்தைகள், உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் காணப்பட நீ எச்சரிக்கையாயிரு. சிக்கடகதுடா. உன் அசுத்த சிந்தையை நீக்கிவிடு. என் சமூகத்தில் பயபக்தியோடு காணப்படுகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிக்கடகதுடா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். அசுத்த சிந்தையோடு காணப்படுகிறதை ஆண்டவர் பேசுகிறார். இந்த அசுத்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டாம். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சிந்தையை நீ அகற்றிவிடு. நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். ஓ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் மிகவும் நேசிக்கும் என் பிள்ளையை, ஒரு மாதமான குதிரை மனம் நொந்த நிலையில் நீ இருப்பதை நான் காண்கிறேன். ஒரு மாதமான குதிரை உன் மனதிலே நிம்மதி இல்லாமல் நீ காணப்படுகிறாய். ஒரு மாதமான குதிரை உன் மனதிலே நிம்மதியை தருவேன். ஒரு மாதமான குதிரை இருதயம் நொறுங்குண்ட பிள்ளையாக என் சமூகத்தில் நீ காணப்படுகிறாய். ஒரு மாதமான குதிரை அந்த இருதயத்திலே ஆறுதலை தந்து நானே வழிநடத்துவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். யாரோ மனசு கவலையோடு வந்து நொந்து போய், ஆண்டவரே என்னை தேற்ற யாரும் இருக்கக்கூடும், மனசு ரொம்ப கவலையோடு இருப்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தர் உன்னை தேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. உன் கவலைகள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவ சமாதானம் உன் இருதயத்தில் ஆளுகை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களிகூறு. அவரே உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. துதிகளை செலுத்த செலுத்த துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார், நம்மளை விட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் இயேசுவன் முன்னை செல்கிறார். ஆமென்.
எரிகோ மதிலும் முன்னே சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியின் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே ஆமென் ஆமென் ஆமென். ஓ சிகலகதுட பகதுட ரிமோசிகடகதுட ஹalleluya. திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடால் துதிகளை செலுத்த ஹalleluya. உனக்கு கட்டுகளை உடைக்கிறார். பாவ கட்டுகளை இந்த வேளையில் ஆவியானவர் உடைக்கிறார். ஹalleluya. ஆமென். ஓ மகிமை சிகலகதுட பகதுட ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி அந்நிய பாசை பெற்றவங்க அந்நிய பாசையோடு தேவனோடு பேசுவோம். அந்நிய பாசையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். ஹalleluya. அந்நிய பாசை பெற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போக அந்த தீர்க்க தரிசன வரத்தை தாங்கப்பா என்று நீ கேட்பாயாக. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். இயேசுவே இறங்கும் என்று நீ கூப்பிடு. ஹalleluya. உனக்குள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற நம் தேவன் வல்லமையுள்ளவர். ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. வானத்தையும் பூமியும் எங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. திக்கற்றவர்களுக்கு நீரே சகாயம். ஆமென் ஆமென். ஹalleluya. ஓ சிகலகதுட பகதுட சூத்ரம் சூத்ரம் சூத்ரம். ஆமென். இன்னும் இன்னும் உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹalleluya. ஆண்டவரே உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற அந்த தேவனை நோக்கி பார். ஹalleluya ஹalleluya. வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவேன். வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஓ சகலகதுட பகதுட ஆமென் 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 ஆமென். ஹalleluya. இயேசுவே இயேசுவே நன்றி ராஜா. ஆமென் ஆமென். நாம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என் ஜனமே. அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்த்தாலும் நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம் இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். சமூகத்தில் இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஜீவியம் உடையவர்களாக இருக்கிறோம். நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற அந்த தேவன் நம் இருதயமாகிய இந்த இருதயத்தில் அவர் வர வேண்டுமானால் நம்மை சரி பண்ணி கொள்வோமாக. நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். நம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நம்மளை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம் மத்தியிலே நம் இருதயத்தில் வந்து அவர் வெளிப்படுவார். இந்த கால வேளையிலும் கூட எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம் என் ஜனமே. இனி காலம் இல்லை. இயேசுநாதா சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நாம் யாரை நாம் பார்க்க வேண்டாம், நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.
தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடின் வழியை நாம் பின்பற்றுவோமாக. அவரே நமக்கு வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில் எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கின்றோம்? அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். நம்முடைய சூழ்நிலைகள் மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன், அவர் மட்டுமே நம்முடைய சூழ்நிலையை அறிகிற தேவன். அவர் நம்ம தேவைகளை தந்து வழி நடத்துகிற தேவன். இந்த வேளையில எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா. அவரே நம்மளை மீட்டு எடுத்த தேவன். அவரே சர்வ வல்லமையில தேவன். இந்த ஆராதனை பகுதியில் எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியை பெறாம இருக்காங்க. பரிசுத்த ஆவியே ஒரு அக்கறை கிடையாது. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை தாங்க என்று இல்லை. ஜாலியா முதலமைச்சர் மாதிரி என்ன செய்யறது, உட்கார்ந்துட்டு பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகம் தான் உன்னை நித்தமோ வழி நடத்த முடியும். உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெற்று எத்தனோ வேலை செய்யற இடங்கள்ல எத்தனோ மணி நேரம் நிக்கிறோம். ஆனா தேவ சமூகத்தில் நம்மளாம் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்ய முடியல. உடனே கால் வலிச்சது சேர்ல உட்கார்ந்துடுறோம். கொஞ்ச நேரமா தேவ சமூகத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பாருங்க, பலத்தை கேட்டுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நீ கேட்டா குடும்பம் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படும். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். இப்ப கேட்டா தான் கர்த்தர் தருவார். நமக்குள்ள ஒரு விருப்பம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தை ஊற்றப்பட்டா தான் உன் குடும்பம் சமாதானமா இருக்கும். உன் இருதயம் முழுவதும் உன் ஜீவியமும் பரிசுத்தமா இருக்கும். ஆகவே தேவ சமூகத்துல நம்ம தூங்குறதுக்கோ பேசுறதுக்கோ வரல. கண்களை மூடி தேவனுக்கு பயந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் ஜனமே, ஆண்டோடைய வருகை இப்ப இருந்தா உண்மையா தேவனை ஆராதிக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். அசதியா இருந்தா இந்த உலகத்திலே நீ கைவிடப்பட்டு ரொம்ப உபத்திரவத்தை சந்திக்க வேண்டிய வேலையா இருக்கும். நீ ஜாக்கிரதையாக தேவ சமூகத்துல காணப்படு. தேவனை நோக்கி ஆராதி. நான் கொடுக்கப்பட்ட டைம் கொஞ்ச டைம் தான். அந்த ஆராதனை பகுதியில தான் விடுதலை உண்டு. எல்லா பாவ கட்டுகளையும் அவர் அறுத்து போடுகிறார். பாவ கட்டுகளை உடைக்கிறார். இந்த வேளையில் நாம் செவி கொடுப்பமாக. தேவ நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பமாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து வருஷங்கள் மாதங்கள் போது. ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்றுக்கொள்ளணும். உன் இருதயம் வெறுமையாக சோடிக்கப்பட்டு இருந்தா பிசாசு இன்னொரு 7 பிசாசை கொண்டு வந்து என்ன செய்வான், குடியிருப்பான். முன்னிலைமையும் பின்னிலைமை கேடு உள்ளதா இருக்கும். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்க அந்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவ அன்பினால நிரப்பப்படுவோம். கரங்களை தட்டி தட்டி தேவ அன்பினால நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ள விருப்பம் வரட்டும். நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உனக்குள்ள விருப்பம் வரட்டும். அல்லேலூயா. இந்த வாஞ்ச உனக்குள்ள இருந்தா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோர்வை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவே, தேவனுடைய அக்கினி, ஆண்டவரே அக்கினியை, தேவ அக்கினியை போடுங்க. இந்த வேளையில சோர்வின் ஆவிகளை எரிக்கட்டும். தீய கிரியைகளை எரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எரிக்கட்டும். தீய கிரியைகளை எரிக்கட்டும். அல்லேலூயா. அப்பா, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஷிகலகதுட பகதுட. ஆமென், 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 ஆமென்.
அல்லேலூயா. அதிகாலை சூத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சூத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தேன். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தேன். இதுவரை உதவி செய்தேன். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தேன். எபினேசர் எபினேசர் அதிகாலை சூத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சூத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை. சூத்திரப்பலி கரங்களை தட்டி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சூத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா. பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியில் நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.